ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உதயா வெல் தமிழ் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே கண்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைக் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து இஷ்யூஸ் வந்திருக்கு. செபி என்ன கேட்டிருக்காங்க, அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து 2021ல இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலா வந்து இந்த 15 லட்சம் கோடிக்கு வந்து ப்ராப்பரான எதுவுமே இல்ல. ஸோ இது ஃபேக் ரெவன்யூ, சும்மா ஜஸ்ட் வந்து புக்ஸை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ஆப்பிரிக்கா ஏதோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபைனான்சியல்ஸா லைக் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலா அதுக்குமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு செபி வந்து அந்த கம்பெனி மேல புகார் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து அலிகேஷன்ஸ் மட்டும் தான், அது ஜஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைக் அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட கம்பெனியோட சார்ட்டை பார்க்கலாம். இங்க பாருங்க, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாயில இருந்து லைக் 1000 ரூபாயில இருந்து இப்ப 100 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 90% ஃபால் ஆயிருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி கிட்டத்தட்ட 2023ல இருந்து ஃபால் ஆயிருக்கு. 2023ல இருந்து இப்போதைக்கு 92% ஃபால் ஆயிருக்கு. 962 ருபீஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 1000 ரூபாயில இருந்து இப்ப 100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இந்த இஷ்யூஸ் வந்து அப்பையில இருந்தே ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இப்பதான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ சம் இன்சைடர்ஸ்க்கு வந்து இது ஆல்ரெடி இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனில ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி செல் ஆஃப் 2023ல இருந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. பட் என்ன நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 10% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கு. 10%னா கிட்டத்தட்ட ஒரு எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அரௌண்ட் 3000 கோடியிலிருந்து 4000 கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கு. பட் இப்ப கரண்ட் வேல்யூ அரௌண்ட் வந்து 770 கோடி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அது மட்டுமே 2300 கோடி கிட்ட லாஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் தான் சொல்றேன், கரெக்டான வேல்யூ கிடையாது. ஸோ ஜஸ்ட் எஸ்டிமேஷன் சொல்றேன். ஏன்னா எல்ஐசியோட ஆவரேஜ் பை பிரைஸ் வந்து ஒரு 400ல இருந்து 600 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஏன் அப்படி கரெக்டா 400ல இருந்து 600 ரூபாய்க்குள்ள இருக்கும் நான் ஒரு எஸ்டிமேஷன்ல சொல்றேன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்கிரீனுக்குள்ள போய்க்கோங்க. ஸ்கிரீனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா லைக் லாஸ்ட் இதுக்கு போய்க்கோங்க. அதுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதுல வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர் டிஏஎஸ் இருக்கும். அதுல என்னன்னா 2.5 லைக் எல்ஐசி வந்து 1.99% இருக்கு 2017. ஸோ 2018ல இருந்து தான் 2022 23 வரைக்குமே நிறைய ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கு எல்ஐசி. ஓகே. ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம சார்ட்டை இங்க செக் பண்ணி பார்த்தோம்னா 2018ல இருந்து இங்க பார்த்தோன்னா அப்பயுமே வந்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி 780 ருபீஸ்ல இருந்து 800 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே ஒரு 1000 ரூபாயில இருந்து ஒரு 500 தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் பிரைஸா ஒரு 600ல இருந்து 700 ரூபாய்க்கு எல்ஐசி மட்டுமே பை பண்ணிருக்கோம். ஸோ 7 ரூபா ஆவரேஜ் பிரைஸா 700 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கோம். ஸோ அது 3000 கோடில இருந்து 2000 கோடி வரைக்கும் கொஞ்சம் பை பண்ணிருக்கு. பட் இப்போதைக்கு எல்ஐசி லாஸ்ல 70% இருந்து 80% மேலே எல்ஐசி ஒரு லாஸ்ல இருக்கலாம். பேப்பர் லாஸ் மட்டும் தான், ஆக்சுவல் லாஸ் கிடையாது. ஓகே. அதுதான் பிரச்சனை. ஸோ இவ்வளவு பெரிய கம்பெனிக்கே உள்ள இருக்க இஷ்யூஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே. அதுதான் பிரச்சனை. அண்ட் ஆல்சோ நான் எல்ஐசி எல்லாம் தப்பு சொல்லல. எல்ஐசி இதுவரை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவும் பண்ணிருக்கு. இது மாதிரி பேட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க தான் செய்யும். ஸோ ஆக்சுவல் நம்மளுக்கே மாதிரி நடக்கும். ஒரு 10 ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 8 ஸ்டாக் நல்ல ஸ்டாக் ஆகலாம், 3 ஸ்டாக் நல்ல ஸ்டாக் ஆகலாம், 7 ஸ்டாக் வந்து பேட் ஸ்டாக் ஆகும். ஸோ இதே தான் இங்க இது நடக்கிறது. ஸோ பட் ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பினான்சியல்ஸ் புக் பினான்சியல் வேணா லைக் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் நடக்குது. இங்க பாருங்க, ஃபண்டமெண்டல் படி பார்த்தா இது நல்ல பெரிய கம்பெனி மாதிரி இருக்கும். பாருங்க, ஸ்டாக் பி பை ரேஷியோ 27.1 தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. புக் வேல்யூ 585 இருக்கு. ஸோ புக் வேல்யூவோட நம்ம கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ வந்து ஒரு சீப் வேல்யூஸ்ல ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு பாக்குறப்ப. ஸோ அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி பிபையோட ஸ்டாக் பிபை ரேஷியோ ஒரு 10 கொஞ்சம் அதிகமா இருக்கு, 10 மடங்கு அதிகமா தான் இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, ஏன் அந்த செபி நம்மகிட்ட இங்க இது போட்டிருக்காங்க, இங்க பாருங்க சேல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேல்ஸை பாருங்க. 2021 வந்து 2025 வரைக்குமே கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி சேல்ஸ் ஆயிருக்கு. ஒரு கம்பெனி மார்க்கெட் கேப் அரௌண்ட் ஒரு 15,000 கோடியில இருந்து 30,000 கோடி இருக்கு. மார்க்கெட் கேப் கம்பெனி கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியில இருந்து 15 லட்சம் கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இத்தனோண்டு மார்க்கெட் கேப் கம்பெனி இவ்வளவு பெரிய சேல்ஸ் பண்ணிருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட்ல போய் பாருங்க, அவ்வளவு பெருசா ப்ராஃபிட் வந்திருக்காது. 1000 கோடியில இருந்து ஒரு 5 கோடி, சம்டைம்ஸ் லாஸ் தான் ஆயிருக்கு. சம் குவார்டர்ஸ்ல லைக் லாஸ்ட் குவார்டர்ல மைனஸ் 225 கோடி லாஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் காட்டுறது. பட் ஆக்சுவலா எங்க இருந்து இவ்வளவு ரெவன்யூ வருதுன்னு அந்த கம்பெனி ப்ராப்பரா எதுவுமே போடல. அந்த ஆல்சோ அவங்க போட்டதுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை செபிக்கு. ஸோ அதனால ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட செபி கேட்டிருக்கு. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க, எங்க இருந்து உங்களுக்கு ரெவன்யூ வருது. அண்ட் ஆல்சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணிருக்கீங்க, அதுக்குமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கு. இன்கேஸ் ராயல்ஸ் எக்ஸ்போர்ட் கரெக்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா சப்மிட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் சப்மிட் பண்ணாட்டி ஸ்டில் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் ஃபாலோ தான் செய்யும். அண்ட் ஆல்சோ ஸ்டாக்ஸ் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு. இங்க இருந்து மேல அப்சைட் போற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இந்த நியூஸ் வந்ததுனால
டெஃபினட்டா இங்க இருந்து ஃபாலோ ஆக தான் சான்சஸ் இருக்கு. மேபி வந்து இங்க இருந்து $103 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து 80 to $70 அகைன் இங்க இருந்து ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல மேபி நல்ல இன் கேஸ் வந்து இதெல்லாம் அவங்க கரெக்டான நியூஸ் தான். நான் இது ஒரு ரெவன்யூ மேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா, ஸோ இங்க இருந்து ஸ்டாக் ரெக்கவர் ஆக சான்சஸ் ஹெவியா இருக்கு. பட் அவங்க சப்மிட் பண்ணாம இன்னும் இதே மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருந்தானா ஸ்டில் ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆக தான் சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. நம்ம நோட் பண்ணி பாருங்க, லைக் கோவிட் டைமுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கும். பட் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி பாருங்களேன், கோவிட் 2016ல இருந்து 2022 வரைக்குமே ஒரு பெரிய அந்த அளவு பெரிய மூமெண்டமே இல்ல. கோவிடுக்கு முன்னாடி இதே ரேஞ்ச் தான் இருக்கு, கோவிட்க்கு அப்புறமும் இதே ரேஞ்ச் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாருமே பெரிய பை பண்றதுக்கு இதுவே காட்டல. பட் இந்த சுச்சுவேஷன்ல தான் எல்ஐசியே பை பண்ணிருக்கு. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க, லைக் டிஐஎஸ்ல பாருங்க, 2018ல இருந்து 2022 வரைக்கும் எல்ஐசி வந்து அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ எந்த ரேஞ்சில இருந்து பண்ணிருக்கு, 2018 இந்த ரேஞ்சில் இருக்கு. 2018ல இருந்து 2023 வரைக்குமே இந்த ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிருக்கு எல்ஐசி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செல் பண்ணிருக்கு, லைக் 3% கிட்ட செல், 3 to 2% கிட்ட செல் பண்ணிருக்கு. பட் ஸ்டில் 10% ஹோல்ட் பண்ணிருக்கு. இப்ப 770 கோடி கிட்ட எல்ஐசி ஹோல்ட் ஆயிருக்கு. பட் ஆல்ரெடி 2300 கோடியில இருந்து 2000 கோடி கிட்ட லாஸ்ல தான் இருக்கும் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாக். ஸோ எல்ஐசி இதுல இருந்து எப்படி லெஃப்ட் ஆக போறாங்களா, ஸ்டில் இந்த ஓல்டு தான் பண்ண போறாங்களா ஸ்டாக்னு வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும் தவிர இப்போதைக்கு எதுவுமே தெரியல. ஸோ நம்ம இன்வெஸ்டரா இருக்கப்ப லைக் ஃபண்டமெண்டல் பார்த்து இன்வெஸ்ட் பண்றப்ப இவ்வளவு இஷ்யூஸ் வருது. ஸோ ஏன்னா வந்து இப்போ கம்பெனிஸ் வந்து இவ்வளவு பெரிய மேனிபுலேஷன் பண்ணிருக்கு புக்ல. ஓகே, இன்கேஸ் இது கரெக்ட் நியூஸா இருந்தா நோ ப்ராப்ளம். கரெக்ட் நியூஸா வந்துட்டு இந்த அலிகேஷன் வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இன்கேஸ் இது தப்பான லைக் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ரெவன்யூ இவ்வளவு மேக்கே பண்ணல, ஸோ செபி சொன்னது கரெக்டா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் பாவம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக் ஸ்டில் அவைலபிள்ல இருக்கு இந்தியன் ஸ்டாக்ஸ்ல, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இது மாதிரி நிறைய ஸ்டாக் ஸ்டில் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா 12% ரிட்டர்ன் பார்த்துலாம், லைக் எஸ்ஐபி பண்ணுங்க, லைக் 20% ஈஸி ரிட்டர்ன் வந்து சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவலா வந்து ட்ரூ ஆனான்னு கேட்டா டெஃபினட்டா அது ட்ரூ கிடையாது. நானுமே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற ஆள் தான். அண்ட் ஆல்சோ நான் யூடியூப் சேனலும் வச்சிருக்கேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம், ஓகே பண்ணுங்க பண்ணுங்க சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன், ரியாலிட்டி எப்படி பார்த்தேன்னா கண்டிப்பா அது ட்ரூ கிடையாது. நீங்க வந்து 20% ரிட்டர்ன் அந்த அளவுக்கு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஆவரேஜா வேணா லாங் டேர்மை பொறுத்தவரை, லாங் டேர்ம் மீன்ஸ் மினிமம் 6 to 10 இயர்ஸ்க்குள்ள தான் லாங் டேர்ம் என்னோட இது. ஓகேவா? அதை பொறுத்தவரை வேணா நீ 10% வேணா ரிட்டர்ன் பார்க்கலாம் தவிர அதுக்கு மேல வந்தா சந்தோஷம். பட் அதுக்கு ஆவரேஜா 10 to 12% ரிட்டர்ன் பார்க்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை. சம் இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன் தரும், சம் இயர்ஸ் வந்து கம்மியாவே ரிட்டர்ன் தரும். ஓகே, ஸோ நீங்க ஆஸ் எ இன்வெஸ்டரா வந்து இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இது மாதிரி கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, நல்ல கம்பெனி அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அது மாதிரி கம்பெனியை வாங்கி பை பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனிஸ் பெரிய லெவலில் ரிட்டர்ன் தராது. லைக் எது மாதிரி ரிட்டர்ன் 10% 9% அது மாதிரி ஏழாண்டு இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். ஸோ பட் அது நல்ல கம்பெனியா இருக்கும் லாங் டைம் பொறுத்தவரை. அது மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து நீ ஒரு மைண்ட் செட்டோட வராதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை. 20% ரிட்டர்ன் தரும், இப்ப நான் 1 லட்சம் கடன் வாங்கியாச்சு போறேன், அடுத்த வருஷம் 1,20,000 வந்துன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டோட வராதிங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் பார்க்கவே பார்க்காதீங்க, ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்தவரை அவன் தான். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்தவரை நம்ம வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஈஸியா இந்தியன் மணி எப்படி யூஎஸ் டாலர் கன்வெர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் வீடியோ போறேன்.